ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கபாலகாளி அம்மன் டெம்பிளில் தான் இருக்கோம். இந்த டெம்பிள் வந்து எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக் காரியாப்பட்டி, மதுரை டு தூத்துக்குடி 4 வழிச்சாலையில் இந்த கோவில் வந்து காரியாப்பட்டி ஹைவேல அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் வந்து என்ன விசேஷம்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மெயினாக இந்த அம்பாள் வந்து குழந்தை பாக்கியத்துக்கு அருள் புரிகிறாங்க. இந்த கோவில் வந்து மாதம் அமாவாசை பௌர்ணமி வந்து விசேஷமாக நடக்கும். இவ்வளோ பரிகாரங்களாக பார்ப்போம். நம்ம கோயிலில் உள்ள பரிகாரங்கள் என்னென்னா இப்போ பார்ப்போம். அந்த பூட்டு வந்து எதுக்காக போடுறாங்கன்னா, அந்த சொத்து பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை, இட பிரச்சனை இதெல்லாம் உள்ளவங்க வந்து இந்த பூட்டை வாங்கி வேண்டி மனதார வேண்டி இந்த பூட்டை பூட்டிட்டு சாவியை புறவில் எங்கே தூக்கி போட்டு போயிடணும். தூக்கி போட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக வந்து 108 நாளைக்குள்ள அவங்க சாதகமாக வந்து அவங்க வேண்டுதல் வந்து 108 நாளைக்குள்ள அவங்க சாதகமாக வந்து லாக் ஆகிக்கிறோம். இந்த மாங்கல்யம் வந்து எதுக்காக போடுறாங்கன்னா, ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க அவங்க வந்து என்ன நிச்சயமானாலும் அவங்களுக்கு வந்து அந்த கல்யாணத்தரை வந்து தட்டி போகுது. அப்படி உள்ளவங்க வந்து இந்த மாங்கல்யத்தை வாங்கி வேண்டி அம்மாட்ட வேண்டி இந்த சூழத்தில் கட்டி விட்டு போனால் அவங்களுக்கு 3 மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆயிருன்றது இங்கே ஒரு ஐதீகம். இந்த வளையல் வந்து எதுக்காக போடுறாங்கன்னா, இந்த குழந்தை வரவங்க வந்து இந்த வளையலை வாங்கி அம்மாக்கிட்ட வேண்டி அம்மனுக்கு சூழத்தில் சாத்திட்டு போனீங்கன்னா அடுத்த வருஷம் வரக்குள்ளே வந்து அவங்க குழந்தையோட வந்துடுவாங்கன்றது இங்கே உள்ள ஐதீகம். இந்த கோவிலில் வந்து மாதந்தோறும் அமாவாசை என்று வந்து இந்த கோவிலில் அன்னதானம், சிறப்பு அன்னதானம் வழங்கப்படுகிறது. ஃபுல்லாக அசைவம் அன்னதானம் வழங்கப்படுகிறது. பூஜை வந்து காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைய பூஜை நடக்கும். மதியம் அந்த 12 மணிக்கு வந்து உச்சிகால பூஜை முடிஞ்சதுமே 2 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைய வந்து அன்னதானம் நிற்காமல் அன்னதானம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். யார் வேணாலும் வந்து சாப்பிட்லாம். அன்னதானம் திருப்தியாக சாப்பிட்டு போகிற அளவுக்கு எல்லாருக்குமே இலை விரிச்சா அத்தனை பேருக்குமே மாதந்தோறும் அன்னதானம் வழங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த கோவில் சுவாமிஜி அவர்கள் வந்து. இந்த கோவிலில் வந்து மெயின் வந்து குழந்தை பாக்கியம். இந்த கோவிலில் வந்து காலடி எடுத்து வச்சுட்டு போயிட்டாலே எந்த ஒரு புள்ளி சூனியம் எதாக இருந்தாலுமே இந்த அம்பாள்கிட்ட வந்து பக்கத்தில் நெருங்க முடியாது. இந்த அம்பாள் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க. இந்த கபாலகாளி அம்பாளை வந்து யாராவது தரிசனம் செய்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க வந்து இந்த கோவிலில் வந்து ஒரு தடவையாவது உங்கள் பாதத்தை வந்து ஒரு தடவை வந்து வச்சுட்டு போயிருங்க. இந்த கோவிலில் வந்து பௌர்ணமி பூஜை வந்து மாதந்தோறும் நடைபெறுகிறது. இங்கே வந்து கல்யாணம் முடியாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, மன கஷ்டம் உள்ளவங்களுக்காக அந்த பௌர்ணமி பூஜை அஷ்டலட்சுமி யாகம் நடைபெறுகிறது. இந்த யாகத்துலேயும் வந்து யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம். எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. அனைத்து பக்த கோடிகளும் அது வந்து மாலை 5 மணிலேருந்து 8 மணி வரை நடக்கும். இந்த தடவையாவது இந்த 2 பூஜையிலையுமே ஏதாவது ஒரு பூஜையிலையாவது வந்து தவறாமல் வந்து கலந்துக்கும். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.